இன்னொரு முக்கியமான சார், இப்போதைக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் இந்த போராட்டம் இந்த நீட் குறித்த திரும்ப விவாதத்தை மீண்டும் ஒரு புதிய உச்சத்துக்கு அதை கொண்டு சென்றிருக்கு. நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீட் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் வலுவடைந்திருக்குள்ள இந்த சூழ்நிலையில் இதை மத்திய அரசு நினைத்தால்தான் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது மத்திய அரசு இன்னும் அதை ரத்து செய்வதற்கான சூழ்நிலை இன்னொரு 4 ஆண்டுகளுக்கு இல்லை, 2029 வரை இல்லை. அதற்கு பிறகு ஆட்சிகளோ மாறினாலோ அல்லது மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களை சேர்ந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோ ஆட்சியை கைப்பற்றினால்தான் அது நடைமுறைக்கு வரும் என்பதுதான் உண்மை. இப்போதுள்ள நிலவரம். அதை ஏற்றுக்கிறீங்களா சார்? உண்மைதான். ஆனால் என்னன்னா இப்போ பிஜேபிக்கு இப்போ ஒரு நீங்கள் தலைப்பிலேயே சொன்னது மாதிரி ஒரு நெருக்கடி ஒன்று உருவாகி இருக்கு. இப்போ அந்த நெருக்கடி வந்ததுனால தான் ஏற்கனவே விவசாயிகள் போராட்டத்தில் 1 வருஷம் வரைக்கும் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தாங்க, ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இந்த போராட்டத்தில் ஒரு 30 நாளில் இவங்க பணிஞ்சிட்டாங்க. பணிந்ததோட மட்டும் இல்லாமல் உடனடியாக அந்த கோரிக்கை இவங்க வச்ச கோரிக்கை தர்மேந்திர பிரதான் விலகணுன்ற கோரிக்கை, அந்த கோரிக்கை உடனே அதுக்கு ஈல்ட் ஆயிட்டாங்க. அப்போ இந்த நெருக்கடி இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த சூழல்ல மீண்டும் இந்தியா முழுக்க நீட் வேணான்றது எங்களுடைய பார்வை, எங்களுடைய வலியுறுத்தல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது உண்மை. இந்த நீதிமன்ற வழக்குகள், ஏற்கனவே நீதிமன்ற வழக்குகளை நீட் கட்டாயம் என்பது உறுதியாகி விடுது. புதிய வழக்குகள் மூலமாக இதை மேலும் அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டிய அந்த கருத்தை மத்திய அரசுக்கு வலியுறுத்த முடியுமா? இப்போ இது வெறுமனே ஒரு கல்வித்துறையில கொண்டு வந்திருக்கக்கூடிய நீட் தேர்வு தொடர்பாக ஒரு தேர்வு, மாணவர் தேர்வு தொடர்பான பிரச்சனை மட்டும் இல்லைங்க. இதுல மாநில அரசுடைய உரிமை தொடர்பாகவும் இருக்கு. இப்ப அதனாலதான் நீட் எதிர்ப்பு சட்டம், நீட் விலக்கு சட்டம் சட்டமன்றத்தில் வந்த பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா எங்க தலைவர் சொன்ன கருத்தை நாங்க பதிவு பண்ணியிருந்தோம். என்னன்னா ஆர்டிகல் 200 ஆர்டிகல் 200லயும் ஆர்டிகல் 254(2)லயும் திருத்தம் வேணும்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்றோம். இது ரெண்டும் என்னன்னா பொதுப்பட்டியலில் இருக்கிற விவகாரங்கள்ல பெயர் அளவுல தான் அதுக்கு ஒரு அதிகாரம் மாநிலத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில் ஒன்றிய அரசுக்கு தான் முழு அதிகாரம் பொதுப்பட்டியல்ல. இப்போ அதுல 200 என்னன்னா கவர்னர் ஒரு சட்டத்தை மாநில அரசு ஏற்றி அமைச்சதுன்னா அது திருப்பி அனுப்பக்கூடிய அதிகாரம் 200ல இருக்கு. அந்த அதிகாரம் கூடாதுன்னு சொல்றோம். இப்போ அப்படி ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா நீங்க இந்தியா முழுக்க வெயிட் பண்ண வேணாம். தமிழ்நாடு அரசே ஒரு சட்டம் போட்டு கவர்னருக்கு அனுப்பாமே கூட அது கவர்னர் ஒப்புதல், கவர்னர் திருப்பி அனுப்பக்கூடிய நிலை இல்லாம ஒப்புதல் வாங்க முடியும். ரெண்டாவது என்னன்னா 254(2) என்னன்னா பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கு வெறும் கவர்னர் கையெழுத்து போட்டா போதாது, குடியரசுத் தலைவரும் கையெழுத்து போடணும். ஒருவேளை கவர்னர் கையெழுத்து போட்டு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு சட்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம், அப்ப கூட அந்த சட்டத்தை ஒன்றிய அரசு நினைச்சதுன்னா திருத்த முடியும். இது அவங்களுக்கு கொடுத்துருக்க அதிகாரம் 254(2)ல. இது ரெண்டுத்தையும் திருத்தணும் நாங்க. அப்ப இது லார்ஜர் பர்வியூக்கு போனோம். நம்ம சட்ட ரீதியா போகும்போதே கூட கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல நமக்கு அதை நம்ம கிளைம் பண்ணோம். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அது தொடர்பா ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அதோட நிலை எனக்கு சரியா தெரியல. அந்த மாதிரியான நகர்வுகள். அதனாலதான் இப்ப மாநில அரசு ஒரு சட்டத்தை ஏற்றி அனுப்பணும், மீண்டும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மீண்டும் சட்டமன்றத்தை கூட்டு நாங்க கேட்டிருக்கோம். ஆமா, எஸ். பாலாஜி சார், இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் இப்போதைக்கு இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்திற்கு பிறகு இப்போ ஒரு 2 முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. ஒன்று, இந்த நந்தன் நில்கேனி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. இங்கே ஐஐடி டைரக்டர் காமகோடி உள்ளிட்டோர் கூட அந்த குழுவில் இடம் பெற்றிருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பொது தேர்வுகள் முறைகேடுக்கு தடுப்பு திருத்த சட்டம் ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 சட்டங்கள்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க முடியும், ஒரு 10 ஆண்டு ஜெயில் தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கும் அந்த புதிய சட்டத்தில் கூறுகள் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த ஹேக் செய்தது மற்றும் ஆன்லைன் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவது, வினாத்தாள் கசிவதை தடுப்பதற்கு இன்னொரு பெரிய தொழில்நுட்ப ஒரு நிபுணர் குழு மாதிரி ஒரு சிறப்பு குழுவை அமைச்சிருக்காங்க. இதை பெற்றால் ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வாக இருக்கட்டும், அது +2 தேர்வு, வினாத்த தேர்வு, விடைத்தாள் மதிப்பெண் மோசடியாக இருக்கட்டும், இந்த கியூட் உள்ளிட்ட பல்வேறு நுழைவுத் தேர்வுகளையும் இந்த மாதிரி முறைகேடுகள் நடைபெற்றது. இப்போ அனைத்தையும் தவறுகளை திருத்துவதற்கான முயற்சியில் தீவிரமாக அரசு ஈடுபட்டிருக்கு. இது இதனால் ஓரளவு அது சாத்தியமாக அந்த சீர்திருத்தத்தால் மோசடி முறைகேடுகள் முழுமையாக ஓரளவு நிறுத்தப்படும் நினைக்கிறீங்களா? அதாங்க, இந்த அரசுக்கு உண்மையிலேயே இது மாதிரிலாம் தவறு நடக்கூடாதுன்னு உள்ளபடியே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்க. என்டிஏன்னு ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குறாங்க.
அதை வந்து எந்த ஆக்ட்ல வந்து உருவாக்கி இருக்கிறாங்க? ஒரு சொசைட்டி ஆக்ட்ல போய் உருவாக்குறாங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை. ஓ, நீங்க இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான நோக்கம், முதல்ல வந்து இவங்களோட இன்டென்ஷனு உண்மையிலேயே ஒரு எக்ஸாம் ஒழுங்கா நடத்தணும்னு இன்டென்ஷன் இருந்தது அப்படின்னா அதை செய்யும் போதே அவங்க ஒழுங்கா செய்வாங்க. இவங்க அதெல்லாம் ஒழுங்கா செய்ய மாட்டாங்களாம். இவங்க என்டிஏன்னு ஒரு ஆர்கனைசேஷனை எந்த விதமான கட்டமைப்பும் உறுதியா இல்லாம ஒரு உருப்படியா நடத்தாம ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி பரீட்சை வைப்பாங்களாம். அந்த அந்த தேர்வுல வந்து முறைகேடு வந்தவுடனே இவங்க வந்து உடனே வந்து அதுக்கு வந்து ஃபைன் போடுறதுக்கு ஒரு சட்டத்தை போடுவாங்களாம். இது எப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, மயில் தலை மேல வந்து வெண்ணெயை வச்சு வெண்ணெய் உருகி மயில வந்து கண்ணை மறைச்ச உடனே மயில பிடிப்போன்னு, வெண்ணெய் வைக்கும் போதே மயில பிடிக்கிறது இல்லையா? அப்ப நீங்க முதல்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கும் பொழுது அதை ஒழுங்கா பண்ணீங்கன்னா ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருது? ஆக இது வந்து ஒரு கண் துடைப்பு தான். இந்த பிரச்சனை இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி எழுப்பிய இந்த பிரச்சனையில இருந்து திசை திருப்பறதுக்காக நாங்க சட்டம் போடுறோம், இவ்வளவு ஃபைன் போடுறோம்ன்றாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா யாரை வந்து பலிகடா ஆக்குவாங்க? குற்றத்துல ஈடுபட்ட அதிகாரிகள். இது வந்து ஒரு ஐவாஷ். இது உள்ளபடியே அவங்க நடத்தணும்னா, எக்ஸாம் நடத்தணும்னா அதை முறையா நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான முறையான ஆர்கனைசேஷன்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் அவங்க எதுவுமே ஒரு இன்டென்ஷனே கிடையாது உங்களுக்கு. அதனால எனக்கு இவங்க கொண்டு வர சட்டத்தின் மேல நம்பிக்கையும் கிடையாது, அதனால எந்த பலனும் இருக்குன்ற நம்பிக்கையும் கிடையாது.